அன்பான மாணவர்களுக்கும் எனது யூடியூப் சேனல் வழியூடாக நான் தரவேற்றம் பண்ணும் எனது ஆங்கில வகுப்புகளை நேரடியாக பார்வையிடும் என் நண்பர்களுக்கும் நேர வணக்கங்களை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆங்கிலம் ஒரு கசப்பான மொழியாக்கிவிட்ட சமூகத்தின் மத்தியில் ஆங்கில மொழியை இலகுபடுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு, அதுவும் விசேட விதமாக மாணவர்கள் இலகுவாக ஆங்கிலத்தை கற்று தேர்ந்துவிட வேண்டும் என்ற ஒரு பேராவலோடு இந்த யூடியூப் சேனலை நான் திறந்துள்ளேன். இந்த யூடியூப் சேனல் வழியூடாக ஆங்கிலத்தை மிக இலகுவாக விளங்கப்படுத்தி மாணவர்கள் கற்றுவிட செய்துவிடலாம் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்குள் இருப்பதினால் அந்த ஒரு ஆர்வத்தின் மத்தியில் நான் இன்று 3வது வகுப்பினை தரவேற்றம் பண்ண எனக்கு ஒத்தாசையும் பேருதவிகளையும் வழங்கி கொண்டிருக்கும் எனது யூடியூப் சேனல் வியூவர்ஸ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை 2வது முறையாக கூறி தெரிவித்தவனாக, ஏற்கனவே நான் தரவேற்றம் பண்ணியுள்ள விவர்ப்ஸின் பாவனை முறை பற்றி ஒரு முறை நினைவூட்டிக் கொண்டு அடுத்த எதிர்கால வகுப்பினை நான் தெளிவாக விளங்கப்படுத்த விரும்புகின்றேன். நான் பார்ந்த நண்பர்களே, மாணவர்களே, வி என்றால் தமிழில் இரு என்று அர்த்தம். இந்த இரு என்பது 3 காலங்களிலும் விரிவுபடுகின்றது. நிகழ்காலத்தில் இரு என்றும், இறந்த காலத்தில் இருந்தது என்றும், எதிர்காலத்தில் இருக்கும் என்றும் விரிவுபடுவதை நாம் நன்கு தெரிந்திருக்கின்றோம். இந்த வி ஆங்கிலத்தில் நிகழ்கால வடிவத்தில் 3ஆகவும், இறந்த கால வடிவத்தில் 2ஆகவும், எதிர்கால வடிவத்தில் 2ஆகவும் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே நிகழ்காலத்தை விளங்கப்படுத்தி இருப்பதினால் உங்களுக்கு நிகழ்கால வியின் வடிவம் ஆம், இஸ், ஆ என்றும், அது எதனோடு எது பொருந்தும் என்ற பாவனை முறையையும் நீங்கள் கற்று தேர்ந்திருப்பீர்கள் என்று எனது அசைக்க முடியாத நம்பிக்கையில் நான் இருக்கின்றேன். இறந்த கால வடிவத்தில் வாஸ், வ என்ற 2 வடிவம் உண்டு. அதில் எது எதற்கு பொருந்தும் என்ற தன்மையையும் நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள் என்பதை நான் நன்கு தெரிந்திருக்கின்றேன். தற்பொழுது அந்த பி எதிர்காலத்தில் 2ஆக இருப்பதை நாம் உன்னிப்பாக கற்றிட உங்களை அழைத்து நிற்கின்றேன். ஒன்று வில் பி, மற்றது ஷால் பி. நிகழ்கால பீக்கள் எதனோடு சேர வேண்டுமென்று கட்டாயம் உண்டு. அவ்வாறே எதிர்கால பீக்களான வாஸ், வ எதனோடு சேர வேண்டுமென்ற கட்டாயம் ஒன்று. ஆனால் தற்கால ஆங்கில இலக்கணத்தில் வில் பி, ஷால் பி எதனோடு எது சேர வேண்டுமென்ற கட்டாயம் இல்லை. ஆனால் ஐ என்ற ஒருமைக்கும் யூ என்ற பன்மைக்கும் ஷால் பி என்பதையும், வில் பி என்பதை மற்றவைகளுக்கும் பயன்படுத்த வேண்டும் என்பது ஒரு நிபந்தனை உண்டு. அந்த வகையில் வில் பியின் பாவனையை, வில் பி, ஷால் பி என்பவைகளின் பாவனையை நீங்கள் இப்பொழுது புரிந்திருப்பீர்கள் என நான் நம்புகின்றேன். உதாரணமாக, ஐ வில் பி இன் கொலம்போ என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு புரிகின்றதா? நான் கொழும்பில் இருப்பேன். அவ்வாறு பொன்னி will be a teacher என்று கூறும் பொழுது பொன்னி என்பவர் ஆசிரியராக இருப்பார் என்பதை இவ்வாக்கிய அமைக்கும் முறை தெளிவுபடுத்துகின்றது.
ஆகவே நான் பார்த்த மாணவர்களே, 3 காலங்களுக்கும் 3 உதாரணங்களை நான் உங்களுக்கு கூறும் பொழுது விவாப்ஸின் தன்மை உங்களுக்கு இலக்கணமாக புரிந்துவிடும். டீச்சர் என்பது நிகழ்காலம். என்பவர் ஒரு ஆசிரியராக இருக்கிறார் என்பது நிகழ்காலம். அவர் இறந்த காலத்தில் ஆசிரியராக இருந்தார் என்பதை கூறுவதற்கு was a teacher. ஒரு ஆசிரியராக இருந்தார் என்று கூற was பயன்படுத்த வேண்டும். ஆனால் ஹொனி என்பவர் ஆசிரியராக இருப்பார் என்பதை தெளிவுபடுத்துவதற்கு ஹொனி will be a teacher என்று கூற வேண்டும். அவ்வாறு இன்னும் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகின்றேன். ஷிபோரா இஸ் a doctor என்பது ஷிபோரா நிகழ்காலத்தில் அவ்வாக்கிய அமைப்பு முறை யாதென்றால் ஷிபோரா ஒரு டாக்டராக வைத்தியராக இருக்கின்றார். ஷிபோரா வைத்தியராக இருந்தார் என கூறுவதற்கு ஷிபோரா was a doctor என்று இறந்த காலத்தில் நாம் வடிவமைக்கின்றோம் கூற வேண்டும். ஷிபோரா எதிர்காலத்தில் ஒரு ஆசிரியராக இருப்பார் அல்லது ஒரு டாக்டராக இருப்பார் என்பதை கூறுவதற்கு ஷிபோரா will be a doctor என்று நாம் கூறுவது மிகச் சிறந்ததாக அமைகின்றது. ஆகவே நிகழ்கால வடிவம் மிஸ்ஸா என்ற பாவனையையும் இறந்த கால வடிவம் போஸ்வ என்ற பாவனையையும் எதிர்கால வடிவம் will be shall be என்ற பாவனையையும் நன்கு நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என நான் நம்புகின்றேன். ஆனால் இம்மூன்று வாக்கிய அமைப்பு முறைக்குள்ளும் எதிர்மறை வாக்கியங்கள் உண்டு, வினா வாக்கியங்கள் உண்டு என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நிகழ்காலத்தில் நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியது போல எதிர்மறை வாக்கியங்களை உருவாக்க நொட்டற்ற எதிர்மறை சொல்லை துணை வினையார், அதாவது வி வடிவத்திற்கு அடுத்ததாக பயன்படுத்த வேண்டும் என்றும், இறந்த காலத்திற்கு என்ற வி வடிவத்திற்கு அடுத்ததாக நொட்டென்ற எதிர்மறை சொல்லை பயன்படுத்த வேண்டும் என்ற கற்பித்திருந்தேன். ஆனால் எதிர்காலத்தில் அதில் சில நுட்பம் உண்டு என்பதை நீங்கள் நன்கு புரிந்திருப்பது சாலை சிறந்ததென கருதுகின்றேன். எதிர்காலத்தில் தயோசன் will be not a teacher என கூற முடியாது. தயோசன் will not be a teacher என கூற வேண்டும். அதாவது will be என்பதற்கு மத்தியில் தான் நொட்டென்ற எதிர்மறை சொல் பாவிக்கப்பட வேண்டுமே தவிர will be அடுத்ததாக பயன்படுத்திவிடக் கூடாது. will not be என்பதே சரியான ஆங்கில இலக்கண முறை என்பதை மாணவர்களாகிய நீங்கள் தெரிந்திருத்தல் வேண்டும். அவ்வாறே எதிர்கால வாக்கிய அமைப்பு முறையை வினா வாக்கியமாக மாற்றுவதற்கு will அல்லது shall என்பதை மட்டும் எழுவாய் வாக்கியத்தில் வரும் எழுவாய்க்கு முன் கொண்டு வருதல் வேண்டும் என்பதை மாணவர்களாகிய நீங்கள் புரிந்து தெளிந்துவிட்டால் பாவனை முறை உங்களுக்கு இலகுவாகிவிடும். ஆகவே மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துவதாக இந்த இடம், பொருள், நபர், நிலை பற்றி கூறுவதற்கு மட்டும் பயன்படுத்தப்படுகின்றது என்பதை தெளிவடைந்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அன்றாட கண்டு பார்த்து வரும் ஒவ்வொரு சொற்களுக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் நீங்கள் கற்ற வழிமுறைகளை மனதிற்குள் சொல்லி பயிற்சி வரும் பொழுது நீங்கள் ஆங்கிலத்தை இலக்காக தேர்ந்து விடலாம் என்பதை கோரிக்கொண்டு அடுத்த வகுப்பில் மேலும் இவ்வியூவப்ஸின் 3 வழிமுறைகளையும் இன்னும் தெளிவுபடுத்திவிட்டு பிரதானமான வினைச்சொல்லுக்குள் நுழையும் வரை உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.